அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான கூற்றுவ நாயனார் அவர்களின் வரலாறாகும். இவர் களப்பிரர் குலத்தை சேர்ந்தவர். திருக்கலந்தை என்னும் பகுதியை ஆண்டு வந்த சிற்றரசராவார். சிவபக்தரான இவர் தேர்ப்படை, காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை என 4 வகை படைகளிலும் சிறந்து விளங்கினாள். வீரத்தில் சிறந்த இவர் பகைவர்களுக்கு யமன் போல இருந்ததால் இவரை கூற்றுவன் என்றே அழைக்கப்பட்டார். வாள் சுழற்றும் வீரத்தோடு பரமனின் தாள் பற்றும் பக்தியினையும் பெற்றிருந்தார் இவர். இந்த குறுநில மன்னர் தன்னிடம் உள்ள 4 வகை படைகளை கொண்டு பல நாடுகளை படையெடுத்து அவற்றை வெற்றி வகை சூடினார். குடியுடைய மன்னர்களாகிய சேர, சோழ, பாண்டியர்களையும் வென்றார். இவ்வாறு திக்கட்டும் வெற்றி முரசு கொட்டிய காவலனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. தில்லைவாழ் அந்தணர்களின் பாதுகாப்பில் உள்ள சோழர் மன்னர்களுக்கே உரிய மணிமகுடத்தை தாம் அணிய வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார். சோழ மன்னர்கள் தில்லை, திருவாரூர், உறையூர், பூம்புகார் என்னும் இடங்களில்தான் முடிசூட்டிக் கொள்வது வழக்கம். மணிமகுடம் அதிகாலம் தொட்டே சோழர் மன்னர்களுக்குரிய சிறப்பு பொருளாகவே இருந்து வந்தது. இந்த மணிமகுடத்தை பாதுகாத்து வரும் தில்லைவாழ் அந்தணர்கள் இந்த மணிமகுடத்தை தக்க காலத்தில் சோழ மன்னர்களுக்கு மட்டுமே சூட்டும் நியதியை கொண்டிருந்தனர். இவற்றையெல்லாம் நன்கு அறிந்த கூற்றுவ நாயனார் தில்லைவாழ் அந்தணர்களிடம் சென்று தமக்கு முடிசூட்ட வேண்டும் என்று வேண்டினார். அவர்கள், நாங்கள் பரம்பரையாக சோழ குலத்தில் பிறந்த மன்னர்களுக்கு மட்டுமே முடிசூட்டுவது வழக்கம், மற்ற குலத்து மன்னர்களுக்கு முடிசூட்டுவதில்லை என்று சொல்லி மறுத்துவிட்டு மன்னனுக்கு பயந்து சேர நாட்டுக்கு சென்று விட்டனர். தில்லைவாழ் அந்தணர்கள் கூறியதை கேட்டு கூற்றுவ நாயனார் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார். முடிசூட்டுவதற்கு, முடியரசு ஆவதற்கு குடியொரு தடையாக இருக்கின்றதே என்று எண்ணி வருதினரை தவிர தில்லைவாழ் அந்தணர்களை வற்புறுத்தியோ தொல்லைப்படுத்தியோ அந்த மகுடத்தை சூட்டிக்கொள்ள விரும்பவில்லை. கூற்றுவ நாயனார் திருமுடி சூட்டுக்கொள்ளும் பேறு நமக்கு கிட்டவில்லையே என்று மனவேதனையோடு திருக்கோயிலுக்கு சென்றார். ஈசனின் திருவடிகளை வணங்கி, சிவபெருமானே, தங்களுடைய திருவடியையே நான் மணிமுடியாக பெறும் பேற்றை அடைய வேண்டும் என்று வேண்டி உறங்க சென்றார். அவரது கனவில் சிவபெருமான் தோன்றி தனது திருவடிகளை அவருக்கு மணிமுடியாக சூட்டி அருளினார். விழித்து எழுந்த கூற்றுவ நாயனார் மனம் மகிழ்ந்து அந்த திருவடிகளையே மணிமுடியாக தாங்கி நல்லாட்சி புரிந்தார். சிவபெருமான் உரையும் தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு பல்வேறு திருப்பணிகளை செய்து இறுதியில் சிவபதம் அடைந்தார். கூற்றுவ நாயனாரின் குரு பூஜை சிவாலயங்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகின்றது. இவரின் அவதார தலம் களப்பால், அதாவது கலந்தை. முக்தி தலமும் களப்பால் ஆகும். இந்த கலந்தை தற்போது களப்பால் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. திருத்துறைப்பூண்டிக்கு அருகாமையில் இருக்கின்றது. சுவாமியின் திருவடியை தன் தலைமேல் பதிக்கும் புண்ணியமுடைய அடியவர்கள் கூற்றுவ நாயனார். கூற்றுவ நாயனார் அவர்களின் திருவடிகள் போற்றி போற்றி.